வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், நாமக்கல். இறைவன் அர்த்தநாரீஸ்வரர், இறைவி பாகம்பிரியாள். சிவமும் சக்தியும் ஒன்றே என உலகுக்கு உணர்த்திய இக்கோயிலின் பழமையான பெயர் கொடிமாட செங்குன்றூர் எனவும், மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு எனவும் நாகமலை எனவும் அழைக்கப்படுகிறது. ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டியில் ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வாயு தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்ற பந்தயத்தில் ஆதிசேஷன் மேருமலையை படம் எடுத்து மூடிக்கொள்ள வாயு வீசிய வேகத்தில் மலையின் சில முகடுகள் பறந்து சென்று பல இடங்களில் விழுந்தது. அதில் ஒன்று திருச்செங்கோடு. இம்மலைக்கு நாககிரி வாயுமலை எனவும், மலை சிவந்த நிறமாக இருப்பதால் திருச்செங்கோடு எனவும் பெயர் பெற்றது. இக்கோயிலின் செல்ல மலை மீது 1200 படிக்கட்டுகள் பாம்புருவங்களுடன் காணப்படுகிறது. 60வது படியானது மலையின் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. 60வது படியிலிருந்து நின்று சத்தியம் செய்தால் அவ்விடம் நீதிமன்றத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வழக்கம். பார்வதி தேவி கேதாரி விரதம் இருந்து மரகத லிங்கத்திற்கு பூஜித்து சிவபெருமானின் பாகத்தை பெற்றதனால் இங்கு பாகம்பிரியாள் என்ற பெயருடன் விளங்குகிறார். இத்தலத்தில் முருகப்பெருமான் செங்கோட்டு வேளர் என அருள்பாலிக்கிறார். சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் லிங்க திருமேனி இன்று நவபாஷாணத்தில் ஒன்றான வெள்ளை பாஷாணத்தால் ஒரு புறம் ஆண் வடிவம், கையில் தண்டத்துடன் வேஷ்டி அலங்காரத்திலும், மறுபுறம் புடவை அலங்காரத்தில் கொங்கையும் சிலம்புடன் நின்ற திருக்கோலத்தில் முழுவதும் வெள்ளை பாஷாணத்தில் காணப்படுதும் அரிதிலும் அரிதான மூலவர் திருக்கோலம். ஆண் பெண் வடிவம் கொண்ட திருமேனியில் பாக வேறுபாடு ஒரு மயிரலை அகலமாகவும் குறுகலாகவும் அமைந்த திருமேனி அமைப்பு அற்புதம். மூலவர் திருமுடிகளில் கீழ் குளிர்ந்த நீர் சுரக்கின்றது என்பது அதிசயத்திலும் ஒன்று. இது தேவ தீர்த்தம் என அழைக்கப்படும். இத்தீர்த்தமானது பக்தர்களுக்கு அமாவாசை தினங்களில் சேகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. மூலவர் சன்னதியில் மரகத லிங்கமும் பிருங்கு மகரிஷியின் உருவமும் உள்ளது. மார்கதி மாதத்தில் அதிகாலை மட்டுமே நடைபெறும் பிருங்கு பூஜையின் போது மரகத லிங்க தரிசனம் மக்களுக்கு காட்டப்படுகிறது. ஒரு சமயம் பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளையில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு வந்ததால் உமாதேவியை கண்டு கொள்ளாமல் இருந்தார். உமாதேவியுடன் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் வேளையில் கூட வண்டு வடிவம் எடுத்து சிவனை மட்டும் வழிபட்டு வந்தார். இதனால் கோபமடைந்த பார்வதேவி, முனிவரே, சக்தியாகிய என்னை நீர் அவமதித்தனால் உன் சக்தியை இழப்பீர்களாக என சாபமிட்டார். உடனே சிவபெருமான் சக்தியினை இழந்த பிருங்கி 3 கால்களுடன் காணப்படுவதனைக் கண்டு சக்தியும் சிவமும் ஒன்றே எனவும், உமையால் இடது பாகத்தை கொடுத்து இடப்பாகத்தில் இருக்கும் இதயத்தின் சக்தியை மனைவி என்பதும் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதனை உலகுக்கு உணர்த்தவே சிவனும் பார்வதியும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் சொரூபமாக பூ உலகில் குடிக்கொண்ட ஒரே சிவத்தலம் திருச்செங்கோடு மட்டுமே என்பது சிறப்பு. நன்றி, வணக்கம்.